ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ரெசிபி பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம கேம் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேவரட்டான தாயம் எப்படி விளையாடலாங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், சில பேர் மறந்துருக்கலாம், சில டவுட்ஸ் இருக்கலாம். அதனால் எனக்கு தெரிஞ்சது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த லாக்டவுன் டைமில் வந்து குழந்தைங்களுக்கு, அப்புறம் நம்ம பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து விளையாடக்கூடிய தாயத்தை நம்ம இன்றைக்கி எப்படி விளையாடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தாயம் வந்து எப்படி வரையலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த சைடு 7 ரோ, அதே மாதிரி இந்த சைடு 7 காலம் வரைஞ்சிட்டு நடுவில் இருக்கிற பாக்ஸை வந்து இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸை வந்து நம்ம மலை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எல்லா சைட்லேயும் நடுவில் இங்கே நடுவில் இருக்கிறத க்ராஸ் பண்ணிக்கோங்க. இந்த நடுவில் இருக்கிறதையும் க்ராஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் 3 கட்டம் கழித்து 4வது கட்டத்தை இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து நம்மளோட ஹோம். இப்போ நம்ம லூடோ விளையாடுவோம் இல்லையா, அதே மாதிரி சிமிலரான கேம் தான் தாயமும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு பிளேயர் விளையாடலாம், இங்கே ஒரு பிளேயர், அதே மாதிரி இங்கே ஒரு பிளேயரோட பிகினிங் பாயிண்ட், இதுவும் ஒரு பிளேயரோட பிகினிங் பாயிண்ட். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மினிமம் பிளேயர் வேணும். அதே மாதிரி 4 பேர் வரைக்கும் மேக்ஸிமம் இந்த கட்டத்தில் விளையாடலாம். இப்போ இதுக்குள்ளார வந்து நம்ம இங்கே வெளியில் வந்து க்ராஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த க்ராஸுக்கும் இப்போ வெளியில் க்ராஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த நடுவில் இருக்கிற க்ராஸுக்கும் அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற க்ராஸுக்கும் சென்டரான ஒரு பிளேஸில் வந்து ஒரு க்ராஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிற கார்னர் பிளேஸை வந்து நீங்கள் க்ராஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் கார்னரில் இருக்கிற பிளேஸையும் க்ராஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் க்ராஸ் பண்ணிவிடுங்க, இங்கேயும் க்ராஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பாக்ஸ் வரைஞ்சிடலாம். இதுக்கு வந்து நமக்கு வந்து பின்னாடி கேலண்டர் பின்னாடி கூட வரையலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒயிட் ஷீட் ஏதாவது இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம் விளையாடுறதுக்கு. அதே மாதிரி காயின் பார்த்திங்கன்னா பெருசாலாம் தேவைப்படாது. உங்கள்கிட்ட இருக்கிற காயின், நம்ம லூடோக்கு விளையாடுற காயின் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி புளியாங்கொட்டை எடுத்து நம்ம விளையாடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கல் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணி விளையாடலாம். இதுக்கு வந்து மினிமம் வந்து 6 காயின் நமக்கு வேணும். ஒரு பிளேயருக்கு வந்து 6 காய். இப்போ இங்கே ஒரு பிளேயர், இங்கே ஒரு பிளேயர். அடுத்து வந்து தாயத்துக்கு மெயினானது வந்து தாயக்கட்டை. இப்போ இந்த தாயக்கட்டை கூட இப்போ இந்த லாக்டவுன் டைமில் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டைஸ் வச்சுருந்துருப்பீங்க. அந்த டைஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தாயத்துக்கு பதிலாக விளையாடலாம். இல்லைனா சோலி இருந்ததுன்னா சோலி யூஸ் பண்ணி கூட விளையாடலாம். இப்போ இந்த தாயக்கட்டையை இந்த மாதிரி உருட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தாயம் விழணும். தாயம் விழுந்தால் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காயினை வைக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு காயினை வைக்கிறதுக்குன்னா தாயம் போடணும். அதே மாதிரி நீங்கள் வந்து 5 கூட போட்டுக்கலாம். 5 நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு காயின் வந்து உள்ளார வைக்கலாம். 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து 2-3 வாட்டி 12 விழுந்துருச்சு, இல்லை 2-3 வாட்டி ரிப்பீட்டடாக தாயம் 5, 6, 12 விழுந்ததுன்னா 3 வாட்டிக்கு மேலே கண்டினியூஸாக விழுந்ததுன்னா அந்த ஆட்டம் வந்து செல்லாது, அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு செல்லாது. அதனால நீங்கள் அடுத்த சான்ஸ் வந்து உங்களோட ஆப்போசிட் டீம் மேட்டுக்கு நீங்கள் பாஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம தாயம் 5 அதெல்லாம் போட்டு நம்ம காயினை உள்ளே வச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஆப்போசிட் டீமை நம்ம வந்து வெட்டணும். சப்போஸ் உங்களோட ஆப்போசிட் டீம்மேட் வந்து இங்கே இருக்கார், அந்த காயினை நம்ம வெட்டிட்டு தான் நம்ம வந்து உள்ளார போக முடியும். இப்போ நம்ம காயினை வந்து வெட்ட போகிறோம். இந்த மாதிரி வெட்டிடுங்க. 3 போட்டு வெட்டியாச்சு காயினை. வெட்டிட்டு அவரோடது திருப்பி பேக் டு ஃபார்ம் வெளியில் வந்துடும். அவர் திருப்பி வரணுன்னா தாயம் இல்லைனா 5 போட்டு தான் உள்ளே வர முடியும். இப்போ நம்ம வெட்டியாச்சு. நம்ம வந்து இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நம்ம முடித்து, இந்த மாதிரி ஃபுல் ரவுண்டு நம்ம முடித்து நம்மளோட உள்ளார போகணுன்னா நம்ம இந்த சைடு வழியாக தான் போகணும். இப்போ உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேனா நீங்கள் இங்கே உள்ளார வழியாக இப்படி வரணும். சப்போஸ் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேனா நீங்கள் இப்படி சுற்றி இதுக்கு பின்னாடியிலேருந்து உள்ளார போகணும். அதே மாதிரி இவருக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேனா நீங்கள் இந்த வழியாக உள்ளார போகணும். ஒருத்தரை வெட்டிட்டு தான் நீங்கள் உள்ளார போக முடியும். இவருக்கு இங்கேருந்து நீங்கள் உள்ளார போகணும். ஸோ நம்ம வந்து இப்போ வெட்டியாச்சு, நம்ம உள்ளார போகிறோம்.
இந்த தாயத்தோட சுவாரஸ்யமே வந்து ஒருத்தர வெட்டி நம்ம வந்து மைண்ட் கேமும் இருக்கு இதுல கண்டிப்பா. அதே மாரி நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பொறுமை, அதே மாதிரி ஒருத்தவங்க வெட்டிட்டா தோல்விய தாங்கிக்கிறதும், சில நேரம் வந்து நம்ம பக்கத்துல போய் இங்க வந்து தாயம் உழுவுற நம்ம வந்து மலையில போய் நம்ம சேர்க்கும்போது, நமக்கு வந்து சில நேரம் சேர்க்கறதுக்கு முன்னாடி கூட வந்து நம்மளோட ஆப்போசிட் டீம் வந்து வெட்டுவாங்க. அந்த டைம்ல நமக்கு வந்து அந்த இதெல்லாம் தோல்வியெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு சின்ன சின்ன இது கூட நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெயினா குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம். கண்டிப்பா நீங்க வந்து உங்க ஃபேமிலியோட சேர்ந்து விளையாடலாம். நல்ல ஒரு ஃபன்னான கேம், மைண்ட் கேம் கூட குழந்தைங்களுக்கு. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க விளையாண்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் குடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி. பாய்.